மீசை யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மீசை யூடியூப் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர மீசை யூடியூப்புக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வாருங்கள். அன்பு நல்ல உள்ளங்களே, நண்பர்களே, ரசிகர் தெருக்கூத்து ரசிகர்களே, இதுபோல ஆன்மீக செய்தி தெருக்கூத்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர மீசை யூடியூப்புக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அன்பு நல்ல உள்ளங்களே, நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக நன்றி, வாழ்த்துக்கள். முடிஞ்சளவு அடுத்தவங்களும் பார்க்கணும், அடுத்தவங்களுக்கு சேரணும், அடுத்தவங்களும் இதை பார்த்து ரசிக்கணும். முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உனக்கு சும்மா விடக்கூடாது. என்னடா பண்ணுவேன்? என்னுடைய திருவடி பாதங்களை பணிந்தால் உங்களுக்கு உயிராவது மிஞ்சம். இந்த தேவட்டவை தினந்தோறும் வருவீங்க. இல்ல தான் என்ற கர்வத்தில் பாதத்தை பணிய மாட்டேன்னு சொன்னீங்க. ஒரு அசுரன் உன் பாதத்தை நான் பணிவதா? என் பாதத்தை நீ பணிவதா? ஆமா. ஏய் என்னடா உன் பேர் என்ன? தேவ இந்திரன். தேவர்க்கெல்லாம் அதிபதி. ஆமா. பாதத்தை பணிய மாட்டேன். பாதத்தை பணிய முடியுமா முடியாதா? அகண்டியில் அறிவிகத்தில் நடந்து கொண்டு இருக்கும் மூடனை உயிர் மேல் ஆசை இருந்தால் எனக்கு சட்டையில வைக்கிற மரமும் வேணாம். எந்திரிக்கா, ஒட்டிடுவாங்க, அடிக்காது யாரும். கண்ணா டேய் கண்ணா எந்தடா கண்ணா எந்தடா கண்ணா என்ன வேணும்? எந்தடா கண்ணா உனக்கு என்ன வேணும்? ஓய் பாருங்க, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கா? நீங்க எல்லாம் என் தாயினுடைய பாதத்தை பணிய வேண்டும். தேவர் மூவர். ஆமா. டேய் இரு. டேய் இந்திரா உள்ள ஜாரி வச்சு கரவனே. டேய் இந்திரா இந்திரா டேய் இந்திரா எங்கடா உன் பொண்டாட்டி? எங்கடா என்ன அதா பாரு. ஐயே தேவி வாடி அவரே தாண்டா. பேர் என்ன? எனது பேர் தான் இந்திராணி தேவி. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? உன் பேர் என்ன? இந்திராணி தேவி. அடிவாடியா இந்திராணியா வா ஐயா 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 வாடியா இந்திராணியா அடி கட்டி பிடிச்சு வந்த போறடி. ஏய் முகரை பாரு, இந்த பல்ல பாரு. அந்த பல்லுக்கு நான் முத்த கொடுத்தே உதறி திண்டு போயிடாது. அப்படியே உதரோடு உதற வச்சு தம்பி அவரை போட்டு
எங்க பாதத்தை படித்து வேண்டுமான வரத்தை வாங்கி செல்லுவது. அப்படியா? ஓடு. பார்த்த பணி முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது. யாவரும் உனக்குள் அடைக்கும். உன் தாய் உண்மையவர்களை காண வேண்டும். உங்க பாதத்தை படி. ஐயோ கர்ம நாத்தம் நாத்தம். துணி துவைச்சு எத்தனை நாள் ஆகுது? ஐயோ கொடை வேற ஏய், ஏப்பா, தாயினுடைய பாதத்தை ஏடா ஏப்பான்ற சுக்கா கடிச்சு வரேன். சொல்லு. ஏய் போடி. போடுங்க. சொன்னா எல்லாமே தெரியும். ரெண்டு பேரும் தம்பிக்கிட்ட படுக்கணுமா? இங்க படுத்துக்கலாம் சாரி. ஏய் படுறா. எழுந்திருடா. நீதாடா உட்கார்ந்தா படுங்க. ஏய், என் தாயினுடைய பாதத்தை பணிய முடியுமா முடியாதா? அப்படியே திருவிழாவுக்கு போய் ஓடு 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 பாதம் அடிங்களா? ஓடு ஓடு. பாதத்தை பணிய முடியுமா முடியாதா? ஓய் ஏய் இந்திரா, பாதத்தை பணிய முடியுமா முடியாதா? ஓய், என் தாயை இழிவாக பேசுவதற்கு காரணம் யார் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணமே நீதான். அப்படியா? தேவர் சபை கூட்டாது இருந்தா என் தாய் கேட்டிருந்தீங்களா? உங்களை ஒருத்தர் கூட விடக்கூடாது. சரி, எல்லாத்தையும் கல்ச்சரையில ஓட்டி உங்களை அனுமதிக்க போகிறேன். போடா கல்ச்சரை போங்கடா. அப்படியா? போங்கடா போங்கடா. போயிட்டு வாங்க போங்க. மும்மூர்த்தி தேவர்கள், 1000 நிச்சயமார்கள் அனைவரையுமே சிறப்பிடித்து கல்ச்சரில் அடைஞ்சிருக்கிறோம். தாயாகப்பட்டவள் 10 கரங்களோடி தனியாக உருவெடுத்து மயானத்தில் இருக்கிறார். நாம தினந்தோறு தாய்க்கு பூஜை செய்யணும். எப்படி? தாய்க்கு பூஜை செய்யணும். மும்மூர்த்தி தேவர்கள் ஓடாத அளவுக்கு நீ பக்கத்திலேயே நீ காவல் புரியணும். எப்படி? கல்ச்சரி பக்கத்தாலேயே இருக்கணும். நான் சற்று நேரம் போதை போட்டுட்டு வரேன். தேவர் சபையில் என் தங்கியாகி உமையவர் உமா மகேஸ்வரி சக்திய இழிவாக பேசணும். அதனால ஒரு பெண்ணானவர் கோபம் கொண்டாள் உமையவர் சக்தி. ஆனா அதை அறியாமல் நம்ம இழிவாக சக்தியை பேசிவிட்டோம். அதனால சக்தியானவள் கோபம் கொண்டு மாயாசுரம் மந்திராசுரம் என்று அரக்கனை பிறக்க வச்சான். அந்த அரக்கன் நம்மளை அடித்து வைத்து துன்புறம் செய்து சிறையில் போட்டு விட்டான். நம்மளுடைய பொய் உருவத்தை சிறையில் வைத்துவிட்டு மெய் உருவம் எடுத்து அம்மனாகிய சக்தியை அனுப்புவோம்.